You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு எபிசோடில் இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் ஜெபத்திற்காக அழைக்கப்பட்டேன். இப்போ குடும்பத்தில் போகும்போது பல காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்ததை அவங்க அந்த குறிப்புகளை ஒரு சாட்சிகளாக சொல்லி வந்தாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பெற்றோருங்க சந்திக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிள்ளைங்க கீழ்ப்படுறதில்ல, பிள்ளைங்க மதிக்கிறதில்ல, பிள்ளைங்க ஏதாவது பிரச்சனைக்குள்ளே ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அநேக பெற்றோர். அப்படி போல தான் என்ன சமீபத்தில் இந்த ஜெபத்திற்கு அழைத்த குடும்பத்திலும் பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு மத்தியில் பிரச்சனை. ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா இப்படி போல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பிரச்சனைங்க. வாகனத்து நிமித்தமாக பிரச்சனை, வண்டி இவன் எடுத்துகிட்டு போயிடுறான், ரிமோட்டுக்காக பிரச்சனை, நான் பார்க்குற சேனல் அவன் பார்க்க விடுறதில்ல, என் ஷூஸை அணிஞ்சுன்னு போயிடுறான், என் சுடிதாரை போட்டுன்னு போய்ட்றான் அப்படின்னு ஒரே குழப்பத்தில் குடும்பத்தில் பிள்ளைங்க சமாதானம் இல்லாதபடிக்கு பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரியங்கள். இந்த காரணங்கள் பெற்றோர்களை பாதித்து அவங்க பிள்ளைங்களை அடிக்கிறதும் தாக்குறதும் ஏசுகிறதும் திட்டுக்கிறதும் பல காரணங்கள், குடும்பத்தில் சமாதானங்கள் இல்லாத எத்தனையோ சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அப்படி இந்த குடும்பத்திலையும் அப்படி போல தான் ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைங்க, நெருக்கம், போராட்டம். அப்போ இவங்க சொன்னாங்க, அந்த பெற்றோர் சொன்னாங்க, அந்த பிள்ளைங்கனால எங்களுக்கு நிம்மதியே இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைங்க நிமித்தமாக எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அந்த பெற்றோர்கள் அவங்க சொல்லி தெரிவித்ததான ஒரு காரியங்களை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். காரணம், நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க. பெற்றோர்களாக இருக்கிற நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக பிள்ளைங்களுக்கு ஞானத்தை சொல்லி பிள்ளைங்களுக்கு தெளிவை கற்றுக் கொடுத்து வேதத்தின் ஊடாய் பிள்ளைங்களை நடத்தும் போது அந்த பிள்ளைங்க எல்லா விதத்திலையும் அவன் கற்று தேர்ச்சி அடைந்து நன்மை பெற்று இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி அவன் வகுத்து ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கு, கர்த்தருடைய சமூகத்தில் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கிறான். பாருங்க, இன்னைக்கு அநேக பெற்றோருங்க இப்படித்தான் தவிக்கிறாங்க. குறிப்பாக சபைக்கு போகிற பிள்ளைங்க, ஆண்டவருடைய விசுவாசியாக இருக்கிறவங்க, அவங்க குடும்பத்தில் அவங்க சோரம் போகிற ஒரு நிலைமை என்னன்னா, என் பிள்ளைங்க கீழ்ப்படுறதில்ல, பிள்ளைங்க இன்னைக்கு சம்பாதிக்க துவங்கிட்டா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைங்க, சின்ன சின்ன கம்பெனிஸில் பிள்ளைங்க போய் சம்பாதிக்கும் போது பிள்ளைங்க பெற்றோர்களை கவனிக்கிறதில்ல. தான் போன ஒரு போக்கில், மனம் போன போக்கில் தான் என்ன யோசிக்கிறாங்க, தன்னுடைய தோழி என்ன சொல்கிறா, தன்னுடைய நண்பன் என்ன சொல்கிறா, இதை கேட்டு பிள்ளைங்க தவிக்கிற ஒரு நிலைமை. இந்த பிள்ளைங்க காரியங்களை செயல்படுகிறாங்க, அதனால் பெற்றோருங்க தவிக்கிறதான ஒரு நிலைமை. பாருங்கள், நல்லா யோசிக்கணும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்களுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கி கவலையோடு கூட இருக்கிற, வேதனையோடு கூட இருக்கிற, நீ துக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, உன்னுடைய சுமையை நான் சுமந்து கொள்ளுகிறேன், உன்னுடைய போராட்டத்தில் நான் ஜெயத்தை கொடுக்கிறேன், உனக்கு நான் வெற்றியை தருவேன், நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் தப்புதத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார். குறிப்பாக பாருங்க, வேதத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை, சங்கீதத்தின் புத்தகத்தில் 55வது சங்கீதம் 22வது வசனத்தில் அழகான ஒரு குறிப்பு இருக்குது. உங்களுக்காக வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு குறிப்பு. நல்ல உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தை அந்த காலை நேரத்தில். It will be a blessed word for your family this morning. I hope that the Lord will bless you with this word. இந்த வார்த்தை நிமித்தமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அருமையான சகோதரா சகோதரியே, வாலிப தங்கச்சி தம்பி, உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாத, பிள்ளைங்க நிமித்தமாக வருகிற பிரச்சனைகளை குறித்து ஒருபோதும் கலங்காத. கர்த்தர் மேலே உன்னுடைய பாரத்தை வச்சுட. அதனால பிள்ளைங்களை திட்டுறதோ ஏசுறதுனால அந்த பிள்ளை ஒரே நாளில் மாறிட மாட்டான்.
ஒரே நல்ல சுபாவத்தை பெண்ணு மாற்றிக்கொள்ளாது. படிப்படியாய் ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவங்களுக்கு நடத்தும் போது ஆண்டவராகிய தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நன்மைக்கேதுவாய் அவர் மாற்றுகிற தேவன். அருமையான தேவ ஜனமே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்போ வசனத்தில் வாசிக்கிறோம் என்ன அப்படின்னா, cast a burden upon the Lord and he shall sustain thee. He shall never suffer righteous to be moved. நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய வசனத்தில் வளர்கிற நீதி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தை, உங்கள் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுகிறார். காரணம், நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க. நீதிமான்களுக்கு வருகிற துன்பம் ஏராளம், அநேகம் சொல்லப்படுகிறது. அநேக துன்பம் வந்தாலும், ஏராளமான துன்பம் வந்தாலும் ஆண்டவர் ஒருபோத கைவிட மாட்டார். Lord will never forsake you. The Lord will never leave you alone. ஆண்டவராகிய தேவன் இந்த காலை நேரத்தில் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி அந்த குடும்பம் இன்னைக்கு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி, பிள்ளைகள் எல்லாம் உட்கார வைத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி, இப்படி தான் பிள்ளைங்க இருக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படணும், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க நீங்க உலகமா இருக்கக்கூடாது, குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கணும், சண்டை வரக்கூடாது, ஐக்கியமா இருக்கணும், யாரு எந்த துணியை போட்டுக்கொண்டா என்ன, யார் எந்த ஷூஸ் அணிஞ்சு கொண்டா என்ன, யார் எப்படி பொருட்களை உபயோகப்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஒரே குடும்பமா இருக்கிறீங்க, ஒரே தாய் தகப்பனுடைய வயிற்றில் பிறந்தவங்க, அப்படி சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தின பிற்பாடு இன்றைக்கு அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். எந்த குடும்பத்தில் தேவனுடைய ஆலோசனை இருக்குதோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். எந்த குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்குதோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். எந்த குடும்பத்தில் கர்த்தரை தேடுகிறார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தையில வாசிக்கிறோம், கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். He will never sustain the righteous to be moved. நீதிமானை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் தள்ளவே தள்ள மாட்டார். எனக்கு அருமையான தேவ சொன்னமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் பிரகாசிப்பாக, நன்மைக்கு எதுவாக, ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அனுகிரகம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மையை கொண்டு வரட்டும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி. சங்கீதம் 55:22 நாங்கள் வாசித்தோம்ப்பா, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிக்கிற தேவன், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்னு சொல்லி, அப்படியா கர்த்தர் இந்த பிள்ளைங்க ஆண்டவர் இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தை, எங்கள் வசனம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பல விதத்தில் ஆசீர்வாதமாக மாறட்டும். தொடர்ந்து வழிநடத்தும்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.